செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீடுகளில் NIA ரெய்டு நடத்தப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை மையமாக வைத்து சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீடுகளில் NIA அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று அதிகாலை முதல் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும், சோதனைக்கு முக்கிய காரணமாக இருப்பது சென்னை துறைமுகத்திற்கு வந்த கப்பல் ஒன்றில் போதைப் பொருள் கடத்தி வந்த நபர் அளித்த தகவலின் அடிப்படையிலேயே இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும், அதேபோல் தடை செய்யப்பட்ட அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாகவும் தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் மூலம் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சென்னை மட்டுமல்லாமல் சென்னை தவிர அதாவது கோவை, திருச்சி உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளில் வசித்து வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளின் வீடுகளிலே இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சோதனையில் என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் அந்த நபர் சென்னை துறைமுகத்திற்கு வந்த நபர் அளித்த தகவலில் முக்கிய அம்சங்கள், முக்கிய காரணிகள் இருப்பதாகவும், அவர் அளித்த தகவலின் அடிப்படையிலேயே இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும், அந்த போதைப்பொருள் கடத்தி வந்த நபர் அளித்த ஆவணங்கள் மற்றும் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த சோதனையில் முழுமையான விவரங்கள் சேகரிப்பதற்காகவே இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில், கோவை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட பகுதிகளில் நாம் தமிழர் நிர்வாகிகள் வசித்து வரக்கூடிய வீடுகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் வீடுகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும், அதே போல் திருச்சியை சேர்ந்த யூடியூபர் என்று அழைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியான சாட்டை துறைமுருகன் உள்ளிட்ட இந்த வீடுகளிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. துறைமுகத்திற்கு வந்த கப்பலில் வந்த நபர் போதைப் பொருள் கடத்தி வந்ததாகவும், அந்த நபர் அளித்த முழுமையான தகவல்களை NIA அதிகாரிகள் மூலம் பெறப்பட்டு அதை முக்கிய காரணமாக மையமாக வைத்து இந்த சோதனை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த NIA அதிகாரிகளின் சோதனையானது முடிவில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டது என்பதெல்லாம் இன்று மாலைக்குள் ஒரு பெரிய அளவிலான தகவல் தெரிய வரும் என்ற ஒரு நிலையை இருந்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்ட பகுதிகளில் வசிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வீடுகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.